நிஜமான குவீன்ஸ் கேம்பிட் நோனா கெபாண்ட்ரிஷ்விலி. நெட்ஃப்ளிக்ஸ் வெளியிட்ட தி குவீன்ஸ் கேம்பிட் தொடர் செஸ் விளையாட்டுல தடைகளை உடைக்கிற ஒரு கற்பனை பெண்ணின் கதையை பத்தினது. ஆனா அந்த தொடர்ல ஒரு வசனம் இடம்பெற்றுச்சு. There is Nona Kaplan-Dashvili, but she is the female world champion and has never faced men. She never faced men. இந்த 4 வார்த்தைகளுக்காக 80 வயதான நோனா நெட்ஃப்ளிக்ஸ் மேல வழக்கு தொடுத்து $5 மில்லியன் வென்றாங்க. யார் இந்த நோனா? ஏன் இந்த ஒரு வசனத்துக்காக அவங்க போராடினாங்க? 1941 சோவியத் ஜார்ஜியாவில் நோனா பிறந்தாங்க. தன்னுடைய 5 வயசுலயே செஸ் விளையாட ஆரம்பிச்சாங்க. 20 வயசுல மகளிர் உலக சாம்பியன் ஆனாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல செஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆண்கள் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த விளையாட்டா இருந்துச்சு. பெண்களுக்கு செஸ் விளையாடுறதுக்கான திறமை இல்ல அப்படிங்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருந்துச்சு. ஆனா நோனா அந்த பிற்போக்குத்தனமான எண்ணத்தை சுக்குநூறா உடைச்சாங்க. இவங்க வெறும் மகளிர் சாம்பியனா மட்டும் இருக்கல. 1968 59 ஆண் போட்டியாளர்களை எதிர்கொண்டாங்க நோனா. அதுல 28 பேரோட ஒரே நேரத்துல விளையாடி வெற்றி பெற்றாங்க. அவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் இல்ல. போரிஸ் பாஸ்கி, மிகைல் தால் போன்ற உலக சாம்பியன்கள். செஸ் கடவுள்களா கருதப்பட்ட அந்த ஆண்களை நோனா தோற்கடிச்சிருக்காங்க. இந்த மாபெரும் வெற்றிகளின் விளைவா 1978 முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வாங்கி சரித்திரம் படைச்சாங்க நோனா. ஆண்கள் நிறைந்த அந்த அறையில ஒரே பெண்ணா நோனா நின்னு வெற்றி பெற்ற காட்சிய கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த மகத்தான வெற்றிய அவங்க சந்திச்ச சவால்களை தான் நெட்ஃப்ளிக்ஸ் கேள்விக்குள்ளாக்குச்சு. இது நடக்கிறது முதல் முறையில்ல. பல பெண் சாதனையாளர்களுக்கு தொடர்ந்து இது நடந்துட்டு தான் இருக்கு. அவங்களுடைய வெற்றிகள் குறைச்சு மதிப்பிடப்படுது, மறுக்கப்படுது, இல்லனா மறக்கடிக்கப்படுது. அந்த வகையில நோனாவினுடைய இந்த சட்ட போராட்டம் பணத்துக்காக மட்டும் இல்ல, பெண்களின் சாதனைகள் சரியா நினைவு கூறப்படணும், அவர்களுடைய வரலாறு சிதைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துற ஒரு மகத்தான வெற்றி. உலகம் பெண்களின் வரலாற்றை மாற்ற முயற்சிக்கிற போது அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறத நோனாவின் கதை நமக்கு உணர்த்துது.